presents Priya Bhavani Shankar Fans Festival. Title sponsor GT Holidays, India's #1 travel partner. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் Antway School of Design. Associate sponsor Darling, Electronics Mobile மற்றும் Furnitureஇன் 10 கோடி தீபாவளி பரிசு மழை. ரூக்கிங் இன்னவேர் உள்ளாடை உற்பத்தியில் ஒரு நவீன தயாரிப்பு மற்றும் மதுரை ஜிகிர்தண்டா ஃபேக்டரி. இப்போ நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய பார்த்துருக்கோம். போய் எங்க முன்னாடி நீங்க வந்து அந்த ஜிம் ஒரு வெயிட் லிஃப்டிங் ஒன்று அப்படின்றது நாங்கள் ஆசைப்படுறோம். அடுத்து பாட்டி கட்டி வரைக்கும் கோல்லாம் கிடையாது, சாப்பிட்றது தான் என் கோல். நான் நல்லா சாப்பிடுவேன், ஹாப்பியாக சாப்பிடுவேன், ரொம்ப விரும்பி சந்தோஷமாக ஆசைப்பட்டு சாப்பிடுவேன். நான் கடவுள் வந்து எனக்கு பிளெஸ்ட் மீ வித் குட் ஒர்க். எப்போவுமே ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்டில் நான் ஹாப்பியாக ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். சில படங்கள் நம்ம ஷூட்டிங் போனதுக்கப்புறம் தெரியும் இது தப்பான சாய்ஸ், ஐயோ தப்பாக வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு நான் இப்போ நான் ரெஸ்பாண்ட் பண்ணல, ஒரு 4 நாளுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா கோச்சிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு அதுக்கு சண்டை போட்டுக்குவோம், ஒரு கர்டிசியில் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டியா அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பழகி போச்சு. தனுஷ் வந்து இன்ஸ்பிரேஷன், தட் இஸ் த வேர்ட். அவர் வந்து அதை சொல்லுவார், அவர் எவ்வளோ ஹியூமிலியேஷன்ஸ் வென்ட் த்ரூ பண்ணார். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஹி டசன்ட் ரியாக்ட். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கு உழைக்கணும். விஜய் சார்லாம் அங்கே இருக்கார் அப்படின்னா அது அவங்க அப்பா கொடுத்தது கிடையாது, அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டது அவருக்குன்னு. மேபி ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரடக்ஷன் வேணும்னா அமையுமே தவிர அதுக்கப்புறம் மற்ற படிகள்லாம் அவங்களுக்கு தான் செஞ்சுக்கணும். ட்ரூத் ஆர் டேர்? ஓகே, ட்ரூத், ஆல்வேஸ் ட்ரூத். ட்ரூத் நீங்க வந்து சொல்றது எங்களுக்கு ஓகேவா இல்ல அப்படின்னா இல்லனா டேர் பண்ணி தான் ஆகணும். உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாத ஒரு சீக்ரெட், இது வரைக்கும் தெரியப்படுத்தாத ஒரு சீரியஸான விஷயம், அதை இங்க நீங்க இப்ப பிரேக் பண்ண போறீங்க. அப்படி எதுவும் இல்லை ஆக்சுவலா. நான் இம்மீடியட்டா இல்லைன்னா கூட என்னால் அதை வச்சுக்க முடியாது. சொல்லிடுவேன், ஒன்று சொல்லிடுவேன், இல்லை எக்ஸ்போஸ் ஆகிடுவேன், நானே ஏன் மாட்டிக்குவேன். பட் இது ஓகே, இது உண்மையா இருந்தாலும் எங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லாத காரணத்தினால நீங்க ஒரு டேர் ஒன்று சூஸ் பண்ணோம். இப்போ நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய பார்த்துருக்கோம். போய் உங்க சோஷியல் மீடியாவில் பார்த்து நம்பிட்டு அப்படிதான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இப்போ வந்து ஒரு எங்க முன்னாடி நீங்க வந்து அந்த ஜிம் ஒரு வெயிட் லிஃப்டிங் ஒன்று பண்ணணும் அப்படின்றது நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இதை எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருங்க. அடுத்து பாட்டி கட்டி வரைக்கும் பாட்டுக்கு என் ட்ரெயினரை பார்த்துருக்கீங்களா? மினிமம் என்னுடைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு நீங்கள, நான் ஃபிட்னஸ் ஃப்ரீக்லாம் கிடையாது. என்னோட ட்ரெயினர் ஒரு மாதிரி வெரி ஸ்ட்ரிக்ட் கை, வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபெலோ. அதனால ஐ ட்ரெயின் வித் பெட்டர் வெயிட்ஸ். என்ன மேக்ஸிமம் நீங்க ட்ரை பண்ணது என்ன, ஒரு கோல் என்ன செட் பண்ணியிருக்கீங்க, இது அட்டம் பண்ணணும் அப்படின்னு? பண்ணுவேன், 45-50 பண்ணுவேன் டெட் லிஃப்ட். ஒரு ஆளை தூக்கிடுவீங்களா ஈஸியா? அப்போ 45க்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா தூக்கலாம். யார் இருக்கா 45க்கு? நிறைய பேர் இருக்காங்க. 45 இருக்காங்க. ஓகே, ஸோ என்ன கோல் செட் பண்ணியிருக்கீங்க? கோல்லாம் கிடையாது, சாப்பிட்றது தான் என் கோல். நான் நல்லா சாப்பிடுவேன், ஹாப்பியாக சாப்பிடுவேன், ரொம்ப விரும்பி சந்தோஷமாக ஆசைப்பட்டு சாப்பிடுவேன். நான் யூ ஹாவ் டு லுக் ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுனால நான் அதை கம்மி பண்ண முடியல, அதை பேலன்ஸ் கம்மி பண்ணுறதுனா அப்படியே பயங்கரமாக சாப்பிடுவேன்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு நினச்ச நேரத்தில். ஆமாம், பெரிய டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன் நான். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஐ ஒர்க் அவுட் ரெகுலர்லி. நீங்க ரிஜெக்ட் பண்ண ஒரு தமிழ் படம்? இதான் சொல்றேன்ல, நம்ம ஒரு படம் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே கூடாது. ஓகே, எனக்கு ஆஃபர் பண்ணாங்க, நான் வேணான்னு சொன்னேன், இல்லை என்னால் இந்த ரீசன்னால் பண்ண முடியல, அது வந்து அந்த படத்தோட பாட்டில் இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் எ டிஸ்ரெஸ்பெக்ட். அவ்வளோதான், நம்ம கேரியரே ஓவர். சரி, வேற ஏதாவது வேலைக்காவது போயிருக்கலாமே அப்படின்னு யோசிச்ச தருணங்கள் இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக அந்த ஜோனுக்கு நான் போனதே இல்லை. தேங்க்ஃபுல்லி கடவுள் வந்து எனக்கு பிளெஸ்ட் மீ வித் குட் ஒர்க். எப்போவுமே ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்டில் நான் ஹாப்பியாக ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். சில படங்கள் நம்ம ஷூட்டிங் போனதுக்கப்புறம் தெரியும் இது தப்பான சாய்ஸ், ஐயோ தப்பாக வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து என்னை அந்த ஜோனுக்குள்ளே என்னை இழுத்துட்டு போகாமல் எனக்கு பேரலாக இன்னொரு நல்லது எப்போவுமே நடந்திருக்குது. அது சொன்னல, இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது கூட ஐ வாஸ் ஷூட்டிங். ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நான் வேறு ஜோனில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. என் கையில் எப்போவுமே ஒரு 2-3 நல்ல படம் இருந்துகிட்டே இருந்ததுனால ஓகே, இது இல்லைனாலும் இன்னொன்று நம்மளை காப்பாற்றிடும் அப்படிங்கிற ஜோன்லேயே தான் நான் இருந்திருக்கேன். இப்போவும் நான் அப்படி தான் இருந்தேன். சூப்பர். ஓகே,
உங்களை சுத்தி இருக்கிறவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் நீங்க பண்ண ஒரு படம். இருக்கு, படம் இருக்கு. ஐயோ ஆமா இருக்கு. ஆனா பேர் சொல்ல மாட்டீங்க ஆமா, அப்படிதானே? ஆமா. பேர் சொல்ல தேங்க்யூ. எங்களுக்கு பேர் வேண்டாம், டேர் தான் வேணும். இப்படிதானே நீங்க எனக்கு எல்லா டேரும் வச்சிருக்கீங்க சீச்சி, படத்தை அப்படிலாம் இல்ல. பத்தி. இதெல்லாம் ஈஸி, நீங்க சொல்லிருக்கலாம்ல. அது பாசிட்டிவா கூட நீங்க மாத்தி சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி சொன்னாங்க, ஆனா ஏன் ஜட்மெண்ட் கரெக்டா இருந்தது, நான் நம்பினேன், அப்படி கூட ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். அந்த வாய்ப்பை நீங்க தவற விட்ட காரணத்தினால என் ஜட்மெண்ட் கரெக்டா இருந்தா நான் பெருமையா சொல்லியிருப்பேன். சுத்தி இருந்தவங்க சொன்னதுதான் கரெக்ட் அப்படிங்கறதுனால நான் பெருமைப்படுறதுக்கு எனக்கு அதுல எதுவுமே இல்லை. சரி, ஓகே. இப்போ என்ன டேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி நாங்க கேட்டிருக்கோம், நிறைய போட்டோஸ்ல பார்த்திருக்கோம். ஹரிஷ் கல்யாண் அவர்களுடைய திரைப்படம் லப்பர் பந்து. ஸோ ஒரு ஃபோன் கால் பண்ணி அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாமா? யா, இஃப் ஹி பிக்ஸ். ஹரிஷ், ஹாய். சாரி நான் இப்பதான் வந்து ஒரு ஷோ முடிச்சிட்டு வந்தேன். ஓகே. லிசன், நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஐம் வித் கலாட்டா அண்ட் அவங்க வந்து தே வாண்டட் டு விஷ் யூ ஃபார் லப்பர் பந்து டுடே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கலாட்டா. தேங்க்யூ. பரவாயில்லம்மா, நானே ஃபோன் பண்ணி டிவி ஷோலேருந்து ஃபோன் பண்ணால் எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. நான் அந்த வாழ்த்துக்களை ஹாப்பியாக வாங்கிக்கிறேன். ஓட்ல ட்ரை பண்ணாதீங்க. சூப்பர், என்ஜாய். தேங்க்யூ. படம் தியேட்டரில் இருக்கியா? இல்ல இப்பதான் முடிச்சிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ போயிருந்தோம் கமலால. ஓகே. I hope and I believe you get all love and positivity for the film. தேங்க்யூ. ஸோ கமிங் பேக், நாங்கள் வந்து சில ஹீரோஸோட பிக்சர்ஸ் காட்டுறோம். அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 100 நீங்கள் வந்து ரேட் பண்ணும். ஆன் தி பேசிஸ் ஆஃப் கேளுங்க ஆன் தி பேசிஸ் ஆஃப் நீங்கள் அவங்கள பார்த்து அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட நல்ல குணங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுக்கு ஒரு ரேட் கொடுங்க. அவுட் ஆஃப் 5. அருண் வந்து 3.5. 3.5. ஓகே, மைக்கில் சொல்லிடுங்க. 3.5. சூப்பர். ஓகே. ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவருடைய பர்சிவரன்ஸ். வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கங்கிறது ஆப்வியஸ்லி வெற்றிக்கு அப்புறம் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. நல்ல ஒர்க் பண்ணுறது, அது தன்னை சுற்றி தானே ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகிடும். அந்த வெற்றிக்காக போராடுற அந்த டைம் இருக்கு இல்லையா, ரொம்ப ஈஸியாக ஸ்டார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவருக்கு அது அவ்வளோ ஈஸியாக அது நடந்துடல. அவருக்கு இல்லாத கான்டாக்ட்ஸ் கிடையாது. இஸ் அ வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பாப்புலர் பேரண்ட்ஸ்க்கு மகனாக இருக்கிறதுனால வெற்றி கிடைச்சிருங்கிறது கிடையாது. அதுக்கு உழைக்கணும். இப்போ விஜய் சார்லாம் அங்கே இருக்கார் அப்படின்னா அது அவங்க அப்பா கொடுத்தது கிடையாது, அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டது அவருக்குன்னு. மேபி ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரடக்ஷன் வேணும்னா அமையுமே தவிர அதுக்கப்புறம் மற்ற படிகள்லாம் அவங்கவுங்களுக்கு தான் செஞ்சுக்கணும். அந்த வெற்றி வந்து அவருக்கு ரொம்ப காலம் காத்திருந்து உழைச்சி நிறைய அவமானங்கள் அவருக்கும் இருந்திருக்குது, நிறைய சொல்லியிருக்காரு. அந்த இடத்துலையும் ஸ்ட்ராங்காக நின்று அந்த இடத்த அடையிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஐ ஹாவ் ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் ஃபார் தட். சூப்பர். ஓகே, பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் பிக்சர் 4.3. அது என்ன 4.3? ஆமா. 5 இல்ல 4.5 இல்ல 4.3. ஹீஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். எனக்கும் ராஜ்க்கும் 2 பேருக்குமே. அண்ட் அப்படியே யூ கேன் சே என்னுடைய மேல் வெர்ஷன்னு வச்சுக்கோங்க. வி ஆர் ஜஸ்ட் ஈச் அதர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் வெர்ஷன். பயங்கர லேசி அண்ட் வெறும் ஒரு உள்ளே இருக்கிற ஒரு சர்க்கிள்குள்ளே மட்டும் ஆப்ரேட் ஆகிற ஒரு பர்சன். ஸோ வி ஆர் கிளாட் வி ஆர் இன் ஈச் அதர் சர்க்கிள். சண்டை போடுப்பீங்களா? நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள சண்டை வர மாதிரி? ஆமாம். எந்த விஷயத்துக்கு ரெகுலரா? இதுதான் இப்போ ஏதாவது ஹீஸ் ஆஸ்கிங் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கே 4 நாள் ஆகும். ஸோ அவரோட கல்யாணத்துக்கு இங்கே ரிசப்ஷனுக்கு நான் போக முடியல. உன் கல்யாணத்துக்குலாம் நான் வரவே மாட்டேன், மூஞ்சிலே நான் அதுக்கப்புறம் முழிக்க மாட்டேன். இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ், என் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ சின்ன சின்ன சண்டை தான் இந்த மாதிரி. நாங்கள் 2 பேருமே we're not press. இப்போ நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நான் திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டு தான் ரிப்ளை பண்ணுவேன். அது இன்பில்ட்டாவே எனக்கு யாரையும் கேட்டுருவீங்க, அவ்வளவுதான். அதுதான் எனக்கு ஒரு சுலபமான விஷயம். சரி, ஓகே. இன்பில்ட்டாவே எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. அது தப்பு தான், பட் ஐம் நாட் வெரி அவைலபிள் ஆல் த டைம். திடீர்னு நான் இருப்பேன், ஐல் பி ஆல் ஓவர். திடீர்னு நான் காண போயிடுவேன், என்னுடைய ஓன் பேஸில் நான் இருப்பேன். அவரும் அப்படி தான். அப்படிங்கிறதுனால வி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் தட் வே. இப்போது நான் ஃபோன் பண்ணி எடுக்கல, ஒரு 10 நாள் கழிச்சு எனிதிங் அர்ஜென்ட் அப்படின்னு 10 நாளுக்கு அப்புறம் அர்ஜென்ட்டுக்கு நீ இப்படி தானே வருவேன் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அப்போ நான் எனக்கு புரியும் வை ஹி டஸ் தட், பிகாஸ் நான் அதை தான் பண்ணுவேன். அதே மாதிரி அவனுக்கும் பழகி போச்சு. திடீர்னு நான் ரெஸ்பாண்ட் பண்ணல, ஒரு 4 நாளுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா கோச்சிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு சண்டை போட்டுக்குவோம், ஒரு கர்ட்டசியில் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டியா அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பழகி போச்சு. ரைட். அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் இஸ் அ ஸ்வீட் ஆர்ட், ஷீ இஸ் அமேசிங். எனக்கு கீர்த்தி ரொம்ப பிடிக்கும். அண்ட் நாங்கள் வந்து வி கெட் அலாங் as couples.
டபுள் டேட்டிங் அந்த மாதிரி. ஆமா. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் பிக்சர். டி. கோபி. கோபி. You remember that? Yes. Okay. கோபி and கோபி. Yeah. எப்ப சொன்னேன் நானு? அது எப்போ ஒரு காலகட்டத்துல நீங்க ஐ சொன்னீங்க. தாட் அது எங்களோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்களா ஓவர் ஷேர் பண்ணிருக்கேன் எங்கேயோ, எனக்கே தெரியாம ஓவர் ஷேர் பண்ணிருக்கேன். கோபி. தனுஷ் வந்து இன்ஸ்பிரேஷன், தட் இஸ் த வேர்ட். இட்ஸ் நாட் ஈஸி. அவர் வந்து அதை சொல்லுவார். அவர் எவ்வளோ ஹியூமிலியேஷன்ஸ் வென்ட் த்ரூ பண்ணார். இட் வாஸ் நாட் அக்செப்டட் இனிஷியலாக. எடுத்த உடனே he's one of the most good looking guys now. He's a handsome actor அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படத்தில் அவரை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய பியூட்டி, அவருடைய லுக்ஸ் எல்லாமே அவருடைய சக்ஸஸ் தான். அவருடைய ஸ்ட்ரகிளை வந்து அவர் எப்படி படிக்கட்டாக்கி யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், he doesn't react. அதை நீங்க பாத்திருக்கீங்களா? எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ண மாட்டாரு, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. எப்படி சார் இப்படி இருக்கீங்க? பெரிய விஷயம். அந்த ஜென் மனநிலை நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஐ திங்க் he is kind of my therapist. நான் வந்து அந்த விஷயத்தை அவர்கிட்ட வந்து எடுத்துக்குவேன். டோன்ட் ரியாக்ட், டோன்ட் ரெஸ்பாண்ட், அவ்வளவுதான். அந்த மனநிலை வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய அமைதி. அது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் அது. ஓகே, என்ன வேணாலும் பேசட்டும், எதுவாக இருந்தாலும் உள்ளே வச்சுக்கோ, வெளியே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம், ரியாக்ட் பண்ண வேணாம். அந்த மாதிரி நான் கேட்பேன். எப்படி ஏதோ ஒன்று ஆமாம் இல்லை கோபம் வரும், எதுவுமே காமிச்சிக்க மாட்டார். இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் எதுவுமே காமிச்சிக்க மாட்டார். ஸோ வெறும் அவருடைய வேலை மட்டும்தான் அவருக்கு. நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நெகட்டிவிட்டி பேசுங்க, தப்பாக பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இஸ் அமேசிங் அண்ட் he's my therapist. Okay, அது okay. Out of 5K? I have so much respect for him. I would say 2.5. We are not friends. I have so much respect for him. Yeah. Super. Well explained. Okay. Next picture. என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் he is. கௌதம், இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஐ ரிமெம்பர். அவர் வந்து இப்படி நின்றுட்டு இப்படியே பார்க்கணும். ஏன் சைக்கோ கொலகார மாதிரி இப்போ ஒன்று ரொமான்டிக்காக தானே பார்க்க சொன்னாங்க, எதுக்கு சைக்கோ கொலகார மாதிரி பார்த்துட்டு இருக்கேன்? அதுதான் இந்த ஷார்ட்டு. ஹீஸ் அ ஜென்டில்மேன். அந்த டெக்ஸ்ட் புக் ஜென்டில்மேன் இருப்பாங்க இல்லையா, அ வெரி டீசென்ட் கை, ரைட்லி ஸ்போக்கன், கரெக்டாக வளர்க்கப்பட்ட ஒரு பையன் நினைக்கிறேன் நான். அண்ட் ஐ கன்சிடர் மஞ்சிமா அண்ட் கௌதம் ஆர் வெரி லக்கி டு ஹாவ் ஈச் அதர். தே பில்ட் ஈச் அதர் வெல். I see a massive difference in her after marrying Gautam or after being with Gautam. He's such a mutual, absolutely mutual. அதுதானே இட்ஸ் a good relationship. அதனால இவர் என்னெல்லாம் அவங்க வாழ்க்கைக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுல தெரியுது. அதே மாதிரி இவருக்கும் அது. மஞ்சிமா is such a wonderful fresh breeze of air in Gautam's life. I'm so glad they found each other. Hey, sweet. உங்க friendship meter? With Gautam 4. Super. Okay. Next picture. ஹரிஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டர் சொல்லிடுவா? சொல்லிடுங்க. 4. ஹீஸ் அகெயின் பயங்கரமான சீரியஸான ஒரு ஆக்டர். ஹீஸ் வெரி சீரியஸ் அபவுட் ஹிஸ் ஒர்க். இப்போது நானும் அசோக்கும் வில் ஹாவ் ஃபன் இன் தி செட்ஸ். ஹரிஷ் வில் பி லைக் ஒர்க், இன்னைக்கு நான் இந்த வேலையை இப்போ கரெக்டாக பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஜோன் மாதிரி. அப்படி சொன்னால் கோவம் வந்துடும் எனக்கு. பட் ஹீ இஸ் அ வெரி சின்சியர் ஆக்டர் அண்ட் ஃபன் பர்சன். அப்புறம் ஹீ இஸ் அ குட் கை. ஹீஸ் அ வெரி நைஸ் பர்சன். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். டெடிகேஷன், ஒன் வேர்ட் ஃபார் ஹிம். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டெடிகேஷன். வேற மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டெடிகேஷன். இந்த படத்துக்காக நீங்கள் 2 விரலை வெட்டிக்கணும் அப்படின்னா வெட்டி ஃப்ரீசரில் வச்சுட்டு படம் முடிச்சுட்டு எடுத்து ஒட்டிக்குவார். அந்த மாதிரி அந்த லெவல் ஆஃப் டெடிகேஷன் அவருக்கு. அண்ட் எக்ஸென்ட்ரிக், ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருப்பார். அது வந்து இட் ஹெல்ப்ஸ் அதர்ஸ் டு ஆக்சுவலி கீப் ரன்னிங். அவரும் நிறைய கஷ்டப்பட்டு இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவருடைய வார்த்தையிலே சொல்லணும்னா, என்னை வந்து லிட்ரலாக குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க, நான் இப்போ தான் தலையை நிமித்தி வெளியே வரேன், இன்னும் எனக்கு போகிறதுக்கு நிறைய தூரம் இருக்குது. தினம் அவருக்கு வந்து அடுத்த ஸ்டெப் அப்படி தான். ஆமாம், இது போதும் அப்படிங்கிறதே இருக்காது. அது ஒரு விதமான எப்போவுமே ஒரு ஃபயர்லேயே இருக்கிற ஒரு பர்சனல் லைஃப்க்கு அதுக்குன்னு எதுக்குமே அவருக்கு இடம் கிடையாது.
அவர் ஒன்று நினச்சிருக்காரு, அங்கே போகிற வரைக்கும் அவர் அந்த உழைப்பு கொடுத்துட்டே தான் இருப்பார். அண்ட் ஹீஸ் அமேசிங் ஆக்டர். அதை நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. அகெயின் எஸ்.ஜே. சூர்யா சார் இஸ் நாட் அ ஃப்ரெண்ட். ஐ ஹாவ் so much respect for him as a director and now as an actor. We are comfortable 2.5. Yeah. சூப்பர், முடிஞ்சிச்சு. சூப்பர், செம்மையா பண்ணிட்டீங்க. Thank you. Galata presents Priya Bhavani Shankar Fans Festival. Title sponsor GT Holidays, India's #1 travel partner. Powered by Sunland, பிசு பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் Antway School of Design. Associate sponsor Darling, Electronics, Mobile மற்றும் Furniturein 10 கோடி தீபாவளி பரிசு மழை. ரூக்கிங் இன்னவேர், உள்ளாடை உற்பத்தியில் ஒரு நவீன தயாரிப்பு மற்றும் மதுரை ஜிகிர்தண்டா ஃபேக்டரி.